welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் கொலாப் யூடியூப் போஸ்ட். செல்சி வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். அஃப்கோர்ஸ் செல்சி வர்சஸ் பார்சலோனா சாம்பியன்ஸ் லீக் கேம் டியூஸ்டே நைட் அன்னைக்கு வருது. டியூஸ்டே நைட் சாம்பியன்ஸ் லீக்ல ரெண்டு பேருக்குமே முக்கியமான கேம் என்னை பொறுத்தவரை. செல்சி பார்சை பொறுத்தவரை சரி பார்சல இருந்து ஒரு தமிழ் ஃபேனை கூட்டலாம்னு பார்த்தா இவரை வரை எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. ஏன்னா இவருக்கும் எனக்கும் இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, பல வருஷமான தொடர்பு. அது ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஃபர்ஸ்ட் வேற ஒரு சேனல்ல நேம் வச்சிருந்தா அப்படி இங்கிலீஷ்ல பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஒரு வாட்டி அவர் பேரை பார்த்தேன், ராகம் நல்ல பெருமா இருந்துச்சு. நீங்க தமிழான்னு கேட்டேன். ஆமாஜி தமிழ்ல அப்படின்னு சொன்னாரு. சரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சரி நீங்க சும்மா தமிழ்ல வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஆஃப் சைட் கூட்டம் அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ரீசெண்டா ஆரம்பிச்ச சேனல் நல்லா போயிட்டு இருக்கு. மறக்காம அந்த சேனலை பார்க்க வேண்டும். கொலாப்ல லிங்க்ல டைட்டில்ல இருக்கு, மறக்காம அதை போய் பார்க்க வேண்டும். சோ எல்சி பார்சா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த சீசன் எப்படி பாக்குறீங்க? இந்த சீசனை இது வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்க நாளைகள் இப்போதைக்கு டாப் இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் மேட்ரிட் 8 to play. சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம ரெண்டு பேருமே ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ரெண்டு பேருமே 4 கேம் 7 பாயிண்ட். ஐ திங்க் பார்சால வந்து செல்சி 12th, கோல் டிஃபரன்ஸ் செப்பரேட்டிங். சோ ஃபார் மீ டாப் 8 போகணும்னா ரெண்டு பேருக்குமே மஸ்ட் வினா நான் பாக்குறேன். பட் நீங்க இந்த சீசன் ஓவரால் எப்படி பார்த்திருக்கீங்க இது வரைக்கும்? அதுக்கப்புறமா கேம் பத்தி போவோம். ஓவரால் இந்த சீசன் ஆப்வியஸ்லி லாஸ்ட் சீசன் ஒரு ஹைல ஃபினிஷ் பண்ணோம், டொமஸ்டிக் டபுள் ஜெயிச்சுட்டு. கம்மிங் இன் டு த செகண்ட் சீசன் ஆல்வேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கதான் செஞ்சது. ஏன்னா வந்து வி ஹவ் நோன் ஃபேன்சி ஃபிளிக் எந்த டீம்ல இருந்தாலும் செகண்ட் சீசன் தே டென் டு சஃபர் அ லிட்டில் பிகாஸ் ஆஃப் இந்த சிஸ்டமோட இன்டென்சிட்டினால எப்பவுமே டீம்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. பயன்ல நம்ம அது பார்த்தோம். அண்ட் நவ் வி கைண்ட் ஆஃப் saw it till now with பார்சா. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து இன்ஜுரி கிரைசிஸ் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த சீசன் போய்கிட்டே இருக்கு. ஒருத்த இன்ஜர் ஆகுறான், அடுத்த இன்னொருத்த உள்ள வந்தா இன்னொருத்த இன்ஜர் ஆகி வெளியே போடுறான். ஸோ ஃபுல்லி ஃபிட் அண்ட் அவைலபிள் ஸ்குவாட் இந்த பாயிண்ட் வரைக்கும் இல்லவே இல்லை. அண்ட் அவர் மெயின் ஃப்ரண்ட் த்ரீ ஹேசன்ட் ஸ்டார்டட் அ கேம் எட். அண்ட் ஆல்மோஸ்ட் சீசன் ஆரம்பிச்சு 5 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சீசன் ஆரம்பிச்சு மெயின் ஃப்ரண்ட் த்ரீ இது வரைக்கும் இந்த கேம் வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல டுகெதர், ரஃபீனியா, லெவன்டாஸ்கி அண்ட் யமால். ஸோ கன்சிடரிங் தட் I think we are doing pretty well in the La Liga table. Or obviously Madrid க்கு ஒரு game in hand இருக்கு, but we are equal on points. And so அது ஒரு we're still fighting for the title. And in terms of Champions League வந்து obviously last result didn't go our way. Club Brugge கூட ஒரு disastrous ஆன ஒரு performance, ஒரு 3-3 draw. And still not very comfortable with a 12th position in the table. But I still believe இனிமே தான் வந்து நம்ம எங்க இந்த கேம்ப் நோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் சீசன் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. லாஸ்ட் 2 games நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸ்குவாடோட அந்த ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி எல்லாமே லுக்கிங் மச் பெட்டர் தென் சீசனோட ஸ்டார்டிங் விட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ ஃபார் not the greatest but not the worst. பெஸ்ட் வந்து இனிமே தான் பெஸ்ட் ஆஃப் பார்சா பாப்போம் இந்த சீசன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரைட். ஆமா நீங்க சொன்ன மாதிரி இன்ஜுரி கிரைசிஸ் தான். ஒரு பாயிண்ட் யமால் வெளில இருந்தா, ஒரு பாயிண்ட் லெவன்டாஸ்கி வெளில இருந்தா, லைக் ஒரு பாயிண்ட்ல ரஃபீனி வெளில இருந்தா. அஃப்கோர்ஸ் நேத்து சப்ஸ்டியூட்டா வந்தா. ஸோ மாத்தி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் கேம்ப் நோ ஆஃப்டர் 909 days 909 நாட்களை கழித்து கேம்ப் நோல வந்து ஹோஸ்ட் பண்றாங்க ஒரு கேம். அது கண்டிப்பாக ஒரு எமோஷனலான இதுவா இருக்கும் எல்லா பார்சா ஃபேன்ஸ்க்கும். சரி நான் அட்டெண்டன்ஸ் பார்த்தேன், என்னடா இது 40,000 பேர் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஓகே கொஞ்சம் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, ஃபுல்லா ஓப்பன் ஆகல, லைக் ஒரு பார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால. பட் சேயிங் தட் எப்போ இது பண்ணாலும் பார்சா ஃபேன்ஸ் வந்து வந்துடுவாங்க, பிகாஸ் அந்த ஹிஸ்டரி ட்ரெடிஷன் எல்லாமே இருக்கு. ஸோ கேம்ப் நோக்கு வந்துருக்காங்க. அப்கோர்ஸ் நேத்திக்கு வந்து 4-0 போட்டு அடிச்சாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. அப்கோர்ஸ் இது வந்து சோ நீங்க இது வந்து ஒரு மஸ்ட் வின் எதிர்பார்க்கறீங்களா டாப் 8 வரணும்னா? ஐ see it as yes for me. எஸ் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நாட் ஜஸ்ட் இது வந்து டாப் 8 பத்தி மட்டும் இல்ல. இந்த சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் டீப்பா போகணும், போன சீசன் மாதிரி ஒரு செமிஃபைனலோ ஒரு வரைக்கும் ரன் கொடுக்கணும் அப்படின்னா நீ ஃபேஸ் பண்ற பெஸ்ட் டீம்ஸை பீட் பண்ணாதான் நீ வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் டோர்னமெண்ட்ல. அண்ட் செல்சி டூயிங் பிரிட்டி வெல் இன் த பிரீமியர் லீக்.
அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஃபேசிங் செல்சி, பார்சா செல்சிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்சரா தான் இருந்திருக்கு ஓவர் த இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் ஒகேஷன், ஒரு பிக் ஃபிக்ஸ்சர் வரும்போது ஆப்வியஸ்லி இந்த பீட் பண்ணா இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் இந்த சாம்பியன்ஸ் லீக் தட் நாங்க இருக்கோண்டா, இன்னும் எங்களை கவுண்ட் அவுட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரியா இருக்கும் இஃப் வி வின் த கேம். நீங்க சொன்ன பார்சா செல்சி ஹிஸ்டாரிக்கா இது லைக் வந்து லைக் அவ்வளோ லைக் நினைச்ச அளவுக்கு அவ்வளோ வாட்டி விளையாடல. பட் விளையாடின கேம்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு சம்பவம் இருந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த மாதிரின்னு. ஏன்னா 2000ல ஐ திங்க் நாங்க ஃபர்ஸ்ட் விளையாடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைக் செல்சி ஜெயிச்சாங்க 3-1, அதுக்கப்புறம் செகண்ட் லைக் பார்சா வந்து எக்ஸ்ட்ரா 5-1 ஜெயிச்சு தே வென் த்ரூ. அப்புறம் 2005ல அந்த அந்த 2 லைக் மறுபடியும் செல்சி வென் த்ரூ இது ரவுண்ட் ஆஃப் 16ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2006ல அகைன் அதே ரவுண்ட்ல பார்சா வென் த்ரூ. அப்புறம் 2007ல குரூப் ஸ்டேஜ்ல மீட் பண்ணாங்க, செல்சி 7 ஜெயிச்சாங்க, பார்சா வேல போயிட்டு 2-2 டிரா பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல. 2009ல அந்த கேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2012ல கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் கேம் மாறின்னு சொல்லலாம். we beat them in 2 legs. அந்த 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 மெஸ்ஸி 92 கோல்ஸ் அடிச்ச 2012 92 கோல்ஸ் அடிச்ச அந்த பார்சா டீமை நம்ம எப்படியோ ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறமா அதுக்கு லைக் 2018ல தான் மீட் பண்ணோம் சாம்பியன்ஸ் லீக்ல ஓவர் 2 legs. பார்சா beat us 4-1 on aggregate. ஸோ நடந்த கேம்ஸ் கொஞ்சம் தான், ஆனா நடந்த எல்லா கேம்ஸ்லயுமே ஏதோ ஒரு ஸ்பைசி, ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு பயங்கரமான கேமா தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி வித் லைக்ஸ் ஆஃப் நீங்க சொன்னதான் லைக் ஐ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்லி தி ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரண்ட் 3 ஒரு கேம் ஆறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல் 3 ஆர் ஃபிட்ல. ஆமா, ஆல் 3 ஆர் ஃபிட். அண்ட் ராஷ்வர்ட் வந்து ஐ திங்க் he was injured yesterday or something. ஒரு நாக். ஐ திங்க் he will be back for Chelsea game. he will be back. Of course அவருக்கு ராஷ்வர்ட் return to England, he will have something in mind. Of course சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் நியூகாஸ்ல் அவே he scored 2 goals. செல்சி கூட ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜிலும் ராஷ்வர்ட் has scored some goals. ஸோ அது ஒரு இது கொடுக்கும். ஸோ செல்சி நீங்க சொன்னீங்க we are doing well in Premier League. அட்லீஸ்ட் டேபிள் வைஸ் பார்க்க நல்லா இருக்கு. பட் எங்க டெஃபிஷியன்சிஸ் எங்களுக்கு தான் தெரியும். லைக் வந்து எங்களுக்கு என்னன்னா லைக் ஒரு டீம் எங்களோட லோ பிளாக் ஆடிச்சுன்னா எங்களுக்கு பிரேக் பண்ணவே தெரியாது. நாங்க அப்படியே வந்து இந்த சைடு 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 இப்போ சாங் மாதிரி லெஃப்ட் 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 ரைட் 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 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டுங்கிறது கிடையாது. லைக் வந்து அது என்னன்னு தெரியல, அது ஒரு அப்சஷனா. ஏன்னா அந்த எல்லாருக்குமே இந்த பர்ஃபெக்டான கோல், டாப் இன் கோல் தான் வேணும், 1-on-1 தான் வேணும். எவனுக்குமே லாங் ரேஞ்சர் இல்ல இந்த அடிக்கிற தைரியம் அது பிளேயர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறதா இல்ல மேனேஜர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரியல. ஏன்னா வந்து ஓகே பெப் சிஸ்டம்ல இருந்து வர பெப் வந்து, ஆனா பெப்பு தான். ஏன் அவர் வந்து வேற எல்லாரும் பெப் பண்ணி இருக்க ட்ரை பண்றீங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ நாங்க வந்து ஓகே பட் பார்சா ஆர் ஆர்சனலுக்கு அகைன்ஸ்ட் டீம் வந்து ஓகே நீங்க வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆடுவீங்க. சோ we feel we have a chance because எங்க அட்டாக் வந்து நாங்க வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். கோல் மட்டும் தான் கரெக்டா அடிக்கணும். எங்க அட்டாக் ஓகே, மிட்ஃபீல்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்சோ அண்ட் கைசேரோ எங்களுக்கு மிட்ஃபீல்ட் பிரச்சனையே இல்லை. இத்தனைக்கும் கைசேரோ ஃபுல்லி ரெஸ்டட் பர்ன்லி கேமுக்கு. ஸோ ஃபுல் பெல்ட்டா பார்சா வருவோம். அப்படி எங்க டிஃபென்ஸ் தான் பயங்கரமான இது, எஸ்பெஷலி இந்த சென்டர் பேக்ஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த டிஃபெண்டர் எந்த மிஸ்டேக் பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா டோஸ்டின் ஒரு பக்கம், சாலாபா இன்னொரு பக்கம். I think Fofana will start this game. Now Fofana வந்து Burnley gameல Bentancur he was not even in the squad but he is fit. சொல்ல எனக்கே கொஞ்சம் வாய் கூசுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரு. பட் டிஃபென்ஸ் எங்க டிஃபென்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நீங்களும் உங்க அந்த ஹைலைனே வச்சு நீங்க பர்சஸ் பண்ணீங்கனால நான் வந்து இந்த கேம் வந்து 3-3 இல்ல 4-4 முடிஞ்சான்னு ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா 2 பேருக்குமே அட்டாக்ல வந்து பயங்கரமான பவர் இருக்கு. அப்கோர்ஸ் யூ குட் ஆர்கியூ எந்த அட்டாக் வந்து பெட்டரா இருக்குன்னு. எங்கள்கிட்ட பாமர் இல்ல, பாமர் இருந்தா நான் இன்னும் கான்ஃபிடண்டா இருந்திருப்பேன். பிகாஸ் வி ஹவ் சீன் பிக் கேம்ல எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதுன்னு. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் நான் வந்து ஓரளவுக்கு மேலோட்டமா பார்த்துட்டு சொல்றேன். பட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் நாங்க வந்து எதை பார்த்து கொஞ்சம் பயப்படணும், எதை வந்து நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க வந்து எடுத்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 கேம் முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் எங்க ஹைலைன்னு சொல்லியிருப்பேன். பட் நாங்க நிறைய வீடியோஸ்லயே நிறைய பேசினோம் தட் ஹைலைன் மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த பிரெஸ்ஸிங்னால தான் வந்து ஹைலைன் எக்ஸ்போஸ் ஆகுது. பட் லாஸ்ட் 2 கேம்ஸா வந்து அந்த பழைய பிரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சரும் சரி அந்த பிளேயர்ஸ் பிரெஸ்ஸிங்கும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு பெருசா அந்த ஹைலைன் எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறது பெருசா தெரியாது. பிகாஸ் பால் வின் பண்றதே வந்து
நாங்க என்ன ப்ரெஷர் எப்படி போடுவோம்னா, நாங்க உங்க பாக்ஸ் முன்னாடி பால் வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். குண்டே வெல்கம், அங்க யமால் இருப்பான், ஃபெர்மீன் இருப்பான், எல்லாரும் வந்து அங்க உங்க ஹாஃப்லயே பால் வின் பண்ணி அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ்ஸிங் வந்து ஹஸ் பீன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு லாஸ்ட் 2 கேம்ஸா. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க வந்து அந்த ப்ரெஸ்ஸை பிரேக் பண்ணி உங்களால அந்த ஒரு 2-3 பாசஸ் போட்டு உங்களை அட்டாக் பால் கொண்டு வர முடிஞ்சா ஐ திங்க் யூ வில் பி இன் கேம் வெரி ஈஸிலி. அதுக்கு தான் நாங்க கைசேடோக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் he should அதான் செய்ய வேண்டும். எஸ், அண்ட் இன்னொன்னு வந்து ஐ திங்க் ஹைலைன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது விங்கர்ஸ் வந்து ஃபைனல் தேர்ட்ல டிசிஷன் மேக்கிங் ஷுட் பி சாலிட். அவங்க கொஞ்சம் யோசிச்சா கூட த ஹைலைன் வில் கேட்ச் அப் அண்ட் அந்த அட்டாக் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஹைலைன் வந்து வேஸ்டா போயிடும் அதுக்கப்புறம். ஸோ குவிக் கவுண்டர்ஸ், அந்த ப்ரெஸ் பீட் பண்ணி அந்த குவிக் கவுண்டர்ஸ்ல வந்து ஃபைனல் தேர்ட்ல வந்து நல்லா பால் ஆடிட்டாங்க. கிடைக்கிற ஒரு 2-3 சான்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ப்ரெஷர் வில் பி ஆன் அஸ். அண்ட் செகண்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து எங்க சைடு ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இஸ் டெஃபினெட்லி ஆர் மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக். மிட்ஃபீல்ட் டு நாட் கவுண்ட் அவுட் ஃப்ராங்கி டியாங் இன் திஸ் கேம். ஏன்னா அவன் போன கேம் வந்து சஸ்பெண்டட்னால கம்ப்ளீட்லி ரெஸ்டட். 2-3 சீசன் முன்னாடி இருந்த ஃப்ராங்கி டியாங் இப்போ இல்ல. அவன் பிசிக்காலிட்டியா இருக்கட்டும், இல்ல அவன் கேம் டிக்டேட்டிங் எபிலிட்டியா இருக்கட்டும், இட் இஸ் கான் டு another லெவல். நீங்க இன்னும் வந்து ஃப்ராங்கி டியாங் வந்து வெறும் ஒரு டெக்னிக்கல் மிட்ஃபீல்டரா பார்க்காம ஐ திங்க் இஸ் அப் தேர் வித் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் பிசிக்காலிட்டி வைஸ் ஆல்சோ. அண்ட் பெட்ரியும் வந்து ஸ்குவாடுக்கு வந்துருவான், பட் ஐ எம் நாட் ஷுர் இஃப் இஸ் கோயிங் டு பிளே இன் த கேம். But one to watch out will definitely be Frankie, and second is Fermin Lopez. சரியான ரன்ல இருக்கான் அவன். இன்ஜுரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஒலிம்பியாக்கஸ் கூட ஒரு ஹேட்ரிக், போன மேட்ச்ல கூட ஃபெர்மின் ஒரு கோல் அடிச்சான். பட் அவன் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் தவிர அவன் ஒர்க் ரேட்டும் வந்து வெரி வெரி கமெண்டபிள். எஸ்பெஷலி ஏன்னா போன கேம்ல எல்லாம் ஃப்ராங்கி கூட இல்ல. ஸோ எங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மிட்ஃபீல்ட்ல யாருமே இல்ல. ஆனா வந்து ஃபெர்மின் வந்து டிஃபெண்டிங்கா இருக்கட்டும், அட்டாக்கிங்ல பிரஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து 10 out of 10 கேம் எஸ்டர்டே. ஸோ மிட்ஃபீல்ட்ல வந்து ஆப்வியஸ்லி ஃப்ராங்கி அண்ட் ஃபெர்மின்க்கு யூ ஷுட் வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் அட்டாக் பத்தி நான் சொல்லவே வேணாம். பார்சானாலே லாஸ்ட் சீசன்ல இருந்து கோல்ஸ் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆமா, சோ அட்டாக் பத்தி சொல்ல வேணாம். லெவன்டாஸ்கி இஸ் பேக். லெவன்டாஸ்கியும் வந்து ஒரு சரியான ஸ்கோரிங் ரன்ல இருக்காப்ல ரிட்டர்ன் வந்ததுல இருந்து. ரஃபீனியா வில் பி பேக் நெக்ஸ்ட் கேம். அண்ட் லமீன் வெர்சஸ் எஸ்டவாவ், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்டில் வந்து இந்த பிக்சர்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி தேர். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சரா இருக்கும் டு சி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான். I expect Estevao to start. I will expect Caicedo to start. I will expect Fofana in defense also to start. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐ திங்க் அட்டாக்ல வந்து அது வந்து ஜோ பெட்ரோ லியம் டெலாப் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணல. இல்ல ஜோ பெட்ரோ மட்டும் நம்ம லைன்ல எடுப்பானான்னு எனக்கு தெரியல. ஐ ஹேவ் டு see that. அப்புறம் விங்கர்ஸ்ல யார் ஸ்டார்ட் பண்ணானு ஐ திங்க் நெட்டோ will start alongside கிட்டன்ஸ். கர்னாச்சோ போன கேம் ஆடல, 90 மினிட்ஸுமே ஆடல. ஸ்குவாட்ல இருந்தா பட் இட் நாட் கம் ஆஃப் த பெஞ்ச். அவர் ஸ்டார்ட் பண்ணானு தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்த மார்க் கியூ லைக் வந்து ஒரு மாதிரியான மிக்ஸ்ட் இதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் சண்டர்லாண்ட்ல இருந்து ரீகால் பண்ணோம். கேம்ஸ் அவ்வளோ கேம் டைம் கொடுக்கல. பட் கொடுத்த கேம் டைம்லாம் வந்து ஓரளவு டீசென்டாவே பண்ணிருக்கேன். ஈவன் எஸ்டர்டே லைக் இருந்த ஒரு ஐசோலேட்டட் சிச்சுவேஷன்லயும் ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சு பால் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பென்ச் ஆஃப் ரன்னர்ஸ்க்கு ஒரு பாஸ் போட்டான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு மேபி கம் ஆஃப் த பெஞ்ச். நமக்கு ஒரு கோல் தேவைப்பட்டுச்சுன்னா. எனக்கு மிட்ஃபீல்ட் பிரச்சனை இல்லை. என்ஜான் கைசிரோட ஐ திங்க் அவர் மிட்ஃபீல்ட் எந்த மிட்ஃபீல்ட் பேட்டில் நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் அவர் மிட்ஃபீல்ட் பேட்டில் வில் வின். என்னை பொறுத்தவரை டிஃபென்ஸ் வந்து ஒரு சைடுல ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் அகைன் ரீஸ் ஜேம்ஸ் வந்து he was taken off at half time. அது ஒரு நல்ல மூவ்னு நினைக்கிறேன். ரீஸ் ஜேம்ஸ் வரை குக்ரேலா ஒரு சைடு, குக்ரேலா வர்சஸ் யமால் அந்த ஸ்பானிஷ் பேட்டில் பார்க்க செம்மையா இருக்கும். யார் ஜெயிப்பான்னு ஐ ஹோப் குக்ரேலா வின்ஸ். ஏன்னா சிலாட்டி பிக் கேம்ஸ் தான் கான்செப்ட் தட் he can do it அப்படின்னு. டிஃபென்ஸ்ல தான் வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் ஃபொஃபானா டு ஸ்டார்ட். இன்னொரு சைடு வந்து அது வந்து
பேடே சீலிவா இல்ல டோசினா, அது ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. கோல் கீப்பர்ல என் கோல் கீப்பர் என்ன பிரச்சனைனா, இந்த சீசன் வந்து நல்லாவே பண்ணிருக்கான். லைக் இந்த ஷார்ட் ஸ்டாப்பிங்கா இருக்கட்டும், கிராஸ் கலெக்டிங்கா இருக்கட்டும், பாக்ஸ் கமெண்ட் பண்றது நல்லாதான் இருக்கட்டும். ஆனா அப்பப்போ தலைவனுக்கு இருக்கு பிடிச்சிருது. ஏதாச்சும் ஒரு டைட்ல இப்ப நேத்து கூட வந்து லிட்டரலி செகண்ட் மினிட்ல வந்து ஒரு கோல் கீ கிடைக்கிற பேர்ல எஞ்சோ ஒரு மண்டே அடிக்கிறான். லைக் வந்து லைக் he has done well so far. பட் அப்பப்போ அந்த கிறுக்கு பண்ணத்தனமா ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி கிறுக்கு பண்ணத்தனமா உங்க பிளேயர்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா? ஐ மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நீங்க ஏதாவது பாத்துக்கீங்களா? அதாவது என்னடா கிறுக்கு பண்ண மாதிரி பண்ற, நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா இந்த சீசன்ல உங்க பிளேயர்ஸ்ல இருந்து? எங்க பிளேயர்ஸ்ட இருந்து அப்படி அவ்வளோ புவரான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கல. பட் ஸ்டிங்கர்னா வந்து டேனி ஆல்மோ ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஸ்டிங்கர் வைஸ் கூட இல்ல, இந்த மாதிரி இந்த போசோ கிறுக்கு பண்ற மொமெண்ட்ஸ் நல்லா ஆடுற, பட் இந்த மாதிரி ஒரு ரைட் சைடு மொமெண்ட் வந்துருது. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா உங்க டீம் தந்து? அது லைக் ஸ்பெசிஃபிக்கா யாரும் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் இட் எப்படி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் பெருசா பார்க்கல. இட்ஸ் மோஸ்ட்லி அதான் இந்த சீசன் நீங்க நாங்க கன்சீட் பண்ண கோல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ஹாஃப்ல இருந்து ஒரு பால் வரும் ரைட் சைட்ல, அவன் ஒரு ரன் கொடுப்பான், ரைட்ல இருந்து உள்ள கட் பண்ணுவான், லெஃப்ட்ல யாரு ரன் போடுறாங்களோ கோல் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் கன்சீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த போசோ மூமெண்ட் அப்படின்னா வந்து எப்படா ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா அந்த மாதிரி கோல் கன்சீட் பண்ணீங்க சரி, ரெண்டு டீமுக்கு அகேன்ஸ்டா அந்த மாதிரி கோல் கன்சீட் பண்ணீங்க சரி, ஆடுற எல்லா டீம் கூடயும் எல்லா கோலும் அந்த மாதிரி கன்சீட் பண்ணா சம்திங் இஸ் வெரி வெரி ராங். ஸோ போதோ மூமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஆஸ் அ டீம் ஐ வுட் சே நாங்க இது வரைக்கும் கன்சீட் பண்ண கோல்ஸ் தான் வந்து ஒரு போதோ மூமெண்டா இருக்கு. ஒரு மிஸ்டேக்க ஒரு வாட்டி பண்ணலாம், ரெண்டு வாட்டி பண்ணலாம். ஒரே மிஸ்டேக்க மேட்சுக்கு மேட்ச் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா அது பேரு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அண்ட் வந்து நான் ஐ திங்க் நான் பார்த்த ஒரு பார்சைக்கு வந்து மட்ரிட் பார்சா, ஏன்னா ஒரு பெரிய லாலிகா ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தாங்க டாலஸ்ல. சோ நான் என்ன இவ பார்த்தேன்னா, அந்த மட்ரிட் வந்து ஓகே கொஞ்சம் காம்பாக்டா உட்கார்ந்தாங்க. தே அலௌட் பார்சா டு ஹேவ் த பால் அண்ட் சொல்லிட்டாங்க நாங்க உட்காரோம், முடிஞ்சா எங்களை தாண்டி அடிச்சுக்கோங்க அந்த மாதிரின்னு. சோ அந்த மாதிரி இதுல வந்து பார்சா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மெட்ரிட் வந்து கரெக்டா 2-3 சான்ஸை கரெக்டா எடுத்துனாங்க. மேபி அந்த சிச்சுவேஷன் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், பட் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see what happens. சோ உங்களுடைய ப்ரெடிக்டர் லைனப் நீங்க யாரு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கோல். ஜோன் கார்சியா லாஸ்ட் கேம் ரிட்டர்ன் வந்துட்டான். ஒரு சேவியர் கோல் கீப்பர் ஃபார் அஸ், ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான சைனிங். ஸோ ஜோன் கார்சியா இன் கோல், குண்டே ரைட் பேக், அண்ட் ஐ திங்க் Eric will start with Kubarsi. Eric Garcia has been our best defender this season. Right back இருக்கட்டும், left back இருக்கட்டும், center back இருக்கட்டும், CDM இருக்கட்டும், one of the most underrated players in our squad currently. So Eric and Kubarsi start பண்ணுவாங்க. And left back Balde last game injured போனா, but he's fine, so he's going to start. Balde, and then midfield of Frankie, Fermin, and I think Dani Olmo will start, or if not Dani Olmo, I would start Casado. So one of the two. Front three, Rafinha, Lewandowski, and Lamine Yamal. Right. எனக்கு எப்படி சொல்றேன், எனக்கு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கு. லைக் ஒரு சைட்ல வந்து மஸ்ட் வின்னு அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து எங்க டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணி எவ்வளவு கன்சீட் பண்ணுவாங்களா, பட் எங்க அட்டாக் மேல ஓகே. லைக் இஃப் வி மேனேஜ் டு ஸ்கோர் ஏர்லினா, ஐ திங்க் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து 90% மேட்ச் போகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது லைக் வந்து லைக் போத் டீம்ஸ் லைக் டு ஸ்கோர் ஃபர்ஸ்ட் அண்ட் வின். அந்த மாதிரி லைக் கம்பேக் வின்சிங் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃபார் செல்சி வந்து கம்பேக் வின்சிங் வந்து ஐ ஹேவன்ட் சீன் மச் ஃப்ரம் மை டீம். லைக் நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் அடிச்சா ஓகே நாங்க வந்து ஒரு இதுவா போவோம் அந்த மாதிரின்னு. நாங்க வந்து அதுக்கு ஆப்போசிட். நாங்க எப்பவுமே அடிச்சுக்கோப்பா, ஒரு கோல் அடிச்சுக்கோப்பா, அதுக்கப்புறம் நாங்க கேம் ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி. ஆமா ஆமா, எஸ்பெஷலி லாஸ்ட் சீசன் வந்து நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். பார்சா 1-0 டவுன், நீங்க நினைப்பீங்க ஓ ஓகே கேம் இதுன்னு, பட் அவங்க ஃபேன்ஸுக்கு ஓ ஒரு கோல் தான் வச்சிருக்கீங்க, ஓகே நாங்க 3-4 கோல் அடிப்போம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி ஒரு இது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பயங்கரமான கேமா தான் இருக்கும். 2-3 சண்டைகள் நடந்தா ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா பார்சா செல்சிக்கு ஒரு இதுவே இருக்கு. ஐ திங்க் மெஸ்ஸியே ஒரு இன்டர்வியூல சொன்ன நினைக்கிறேன், லைக் I'm not sure if it was lost in translation, but வந்து சில பார்சா ஃபேன்ஸ் சில பார்சா பிளேயர்ஸ்க்கு வந்து மட்ரிட் வர செல்சியை பிடிக்காது அப்படின்னு ஏதோ இது மாதிரி சொன்னான்.
சோ அது லைக் ஓகே ஏதோ ஏன்னா அந்த டைட்டில் வந்து நீங்க அந்த டைட்டில் நீங்க ஃபுட்பால் பாத்தீங்கன்னா செல்சி பார்சா வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அ திங். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா நிறைய வாட்டி விளையாடல, ஸோ நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் அந்த டைட்டில் ஒரு பயங்கரமான இதுவா இருந்தது. அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஐ டோன்ட் சி அஸ் வின்னிங், ஐ சி அஸ் டிராயிங். ஏன்னா நீங்க டிஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு, அதனால டிரான்னு சொல்றேன் நானு. ஐ வில் சே 2-2 டிரா. 2-2 draw. I will go for a Barca win. I think we will win 3-1. I think நீங்க ஃபர்ஸ்ட் கோல் நீங்க தான் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பீங்க அண்ட் ஐ திங்க் நாங்க 3-1 அப்படின்னு வின் பண்ணுவோம். ரைட். லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பானிஷ் டீம் அந்த மாதிரி பண்ணது வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் 2014. நல்லா ஞாபகம் இருக்கு. செகண்ட் லைக் செமிஃபைனல் ஜோசே மோரினோ டைம்ல நாங்க ஃபர்ஸ்ட் அடிச்சோம். ஓகேடா நாங்க தான் இருக்கோம்னு சொன்னா அப்புறம் டியேகோ சிமியோனி மாஸ்டர் கிளாஸ் வந்தா 3 கோலோட மனசுடைஞ்சு போயிட்டேன். அதே மாதிரி நீங்க 3-1 சொல்றீங்க. சோ இதான் எங்களுடைய ப்ரீவியூ வீடியோ மக்களே. மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ ஹைப் பண்ணுங்க. ஹைப் செய்யவில்லை என்றால் மறக்காம ஆஃப் சைட் கூட்டம் வந்து மறக்காம செக் பண்ணுங்க. கொலாபரேஷன் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் டைட்டிலேயே இருக்கும். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க. அவரும் வந்து அவர் சைட்ல இருந்து ப்ரீவியூ போடுவாரு, என் சைட்ல இருந்து நான் மட்டும் தனியா ஒரு ப்ரிவியூ போடுவேன் நானு. சம்வேர் அரௌண்ட் நாளைக்கு மார்னிங் உங்க டைம் மாதிரி போடுவேன் நானு, ஆர் ஈவன் ஆஃப்டர் திஸ் வீடியோ. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க, வாட் யூ சீ பார்சலோனா அந்த மாதிரி எல்லாத்தையும் போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ அதுல லைவ்ல சந்திக்கிறேன். அதுவே நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிவன்.